சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. தற்பொழுது இவரது நடிப்புல வேட்டையின் திரைப்படம் ரெடியாகி ரிலீஸுக்கு தயாராகி வருது. அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட கூலி படத்திலையும் பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. அதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2வது பாகத்திலும் நடிக்க இருக்காரு. இதன் பிறகு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாகவும், ஆரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு குறும்படத்துல நடிக்க போறதாகவும் சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து தலைவர் 175வது படத்தை யார் இயக்க போறாருங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. அடுத்த வருடம் தமிழ் திரையுலகில ரஜினிகாந்தின் 50வது வருடம் கொண்டாடப்பட இருக்கு. இதனை முன்னிட்டு பல அறிவிப்புகள் அடுத்த வருடம் முழுக்க ரசிகர்களுக்கு தயாராகிட்டு வருது. அடுத்த வருடம் சூப்பர் ஸ்டாரோட 2 படங்கள் வெளியாக திட்டமிடப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட அறிவிப்பையுமே அடுத்த வருடங்கள்ல வெளியிட இருக்காரு ரஜினிகாந்த். தலைவர் 175வது படத்தை இயக்குனர் சங்கர் அல்லது ராஜமௌலி இயக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. சங்கர் தற்பொழுது கேம் சேஞ்சர் படத்துல பிஸியா இயக்கிட்டு வராரு. ராஜமௌலி தற்பொழுது மகேஷ் பாபு இணையும் படத்திற்காக தீவிரமா வேலை செய்துட்டு வராரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இணையறது தன்னுடைய கனவுன்னு ஏற்கனவே சில மேடைகள்ல தெரிவிச்சிருந்தாரு. ராஜமௌலியோட ரஜினி இணையிற பட்சத்துல நிஜமாவே அந்த திரைப்படம் மிகப்பெரிய சாதனையை படைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இவங்க கூட்டணி இணையறதுக்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க.